ராபிடோ பைக் புக் செய்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த ஓட்டுநர். இளம் பெண்ணும் நானும் பரஸ்பரமாக தான் இருந்தோம் என்று ஓட்டுநரின் பகீர் குற்றச்சாட்டு. என்ன நடந்தது? திருப்புராவை சேர்ந்த 21 வயதான இளம்பெண் ஒருத்தவங்க தன்னுடைய குடும்பத்தோட மதுரவாயில வாழ்ந்துட்டு வராங்க. நேற்று முன்தினம் அந்த இளம்பெண் ராபிடோ மூலமா பைக் ஒன்று புக் செஞ்சு பள்ளிக்கரணைக்கு தன்னுடைய நண்பரை பார்க்க போயிருக்காங்க. பின்னர் அந்த இளம்பெண் வேளச்சேரி பாலத்துல இருந்து அதே ராபிடோ ஓட்டுநரான சிவகுமார் அப்படின்ற இளைஞரை மீண்டும் வரவழைச்சு அவங்களுடைய வீட்டுக்கு திரும்பியிருக்காங்க. வீட்டிற்கு வந்த அந்த இளம்பெண் தன்னுடைய கணவர் கிட்ட வீட்டுல இறக்கி விடும் பொழுது ராபிடோ ஓட்டுநர் தன்னை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துட்டாரு அப்படின்னு சொல்லி அழுது குற்றம் சாட்டியிருக்காங்க. இது குறித்து இளம் பெண்ணோட கணவன் வானகரம் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காரு. இந்த புகாரை தொடர்ந்து போலீசார் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு அந்த ராபிடோ ஓட்டுநரை கைது செஞ்சிருக்காங்க. இதற்கு பிறகுதான் கைது செய்யப்பட்ட சிவகுமார் கிட்ட விசாரணை மேற்கொண்ட போது அவர் பல திடுக்கிடும் தகவல்களை தெரிவிச்சிருக்காரு. அதுல என்னன்னா 22 வயதான சிவகுமார் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவரு இப்போ சென்னையில இருக்கிற அடையாறுல தங்கி சமீப காலமா ராபிடோ ஓட்டுநரா வேலை பார்த்துட்டு வராரு. இப்படி இருக்கும் பொழுதுதான் சம்பவத்தன்று பள்ளிக்கரணைக்கு செல்ல புக்கிங் வரவே அதை ஏற்று அந்த இளம்பெண்ண பள்ளிக்கரணையில இறக்கி விட்டிருக்காரு. இறக்கி விட்ட கொஞ்ச நேரத்திலேயே அதே இளம்பெண் மீண்டும் சிவகுமாருக்கு போன் செஞ்சு தன்னை மதுரை வாயில்ல இறக்கி விடுமாறு கேட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து சிவகுமார் அந்த பெண்ணை ஏற்றி செல்லும் போது அந்த பெண் சிவகுமார் கிட்ட எனக்கு பைக் ஓட்ட கற்று தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து சிவகுமார் அந்த பெண்ணிற்கு பைக் ஓட்ட கற்று தந்திருக்காரு. அந்த நேரத்துல இருவருக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. இதை அடுத்துதான் 2 பேருமே மில்லியன் டவுன்ல இருக்கிற மாந்தோப்புல வச்சு பரஸ்பரமா உடலுறவு வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதை அடுத்து சிவகுமார் அந்த இளம் பெண்ணை வீட்டுல இறக்கி விடும் போது அந்த பெண் அவருடைய சுய புத்தியை காட்டியிருக்காங்க. அதாவது சிவகுமாரு கிட்ட அந்த பெண் 20,000 பணம் கேட்டு மிரட்டி இருக்காங்க. அதற்கு சிவகுமார் தர முடியாதுன்னு மறுத்திருக்காரு. உடனே ராபிடோ ஓட்டுநர் தன்னை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சாருன்னு கணவர் கிட்ட குற்றம் சாட்டியிருக்காங்க. அந்த நேரத்துல அக்கம் பக்கத்தினர் சிவகுமார கல்ல கொண்டு தாக்கி பின் போலீசார் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இதற்கு பிறகுதான் போலீசார் கைது செய்த அந்த நபர் விசாரணையின் போது அந்த பெண் என் மீது பொய் புகார் கூறியிருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில சிவகுமார கைது செய்த போலீசார் இருவரது தரப்பும் வெவ்வேறு குற்றங்களை முன்வைக்கிறதுனால இருபுறமும் மேலும் விசாரணையை தீவிரப்படுத்திட்டு வராங்க.